Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் மிஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் இன்ஃபினிட்டி அவேக்கனிங் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் நான் போட்டு 2லேருந்து 3 மாதம் ஆச்சு. சரி, அது வாட்டிக்கு சும்மா இருக்கேன், நான் வந்து புது மானோட சேர்த்து அதையும் போட்டேன். ஆனால் நான் எதிர்பார்க்கல எல்லாத்துக்கும், மேஜராக உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னு. ஸோ கவலைப்படாதீங்க, எல்லா மானுவும் அதாவது நான் போட்ட 4 மானுவில் 1 மானுவம் வந்து ஆல்ரெடி போட்டாங்கன்னு சொன்னீங்க. அதை நான் போய் செக் பண்ணேன், அதை நான் பார்க்காம விட்டேன். அது ஒன்றும் இல்லை, அது வந்து நெபுலா அந்த சிவிலைசேஷன் தான். ஸோ அந்த ஒரு மானுவா மட்டும் நான் அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன். மற்ற 3 மானுவாவும் கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வேறு ஏதாச்சும் மானுவா பேரும் சொல்லுங்கள், அதையும் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இந்த 3 இந்த மொத்த 4 நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் தான் நான் அப்படியே போட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அது போக வேறு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ போன சாப்டரில் வந்து அது 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தனால கொஞ்சம் ஆடியோ அப்படி இப்படி இருந்துச்சு. இதுலேயும் மேபி இருக்கலாம், இருந்தாலும் அவ்வளோ வராது. ஸோ எவ்வளோ கேட்டிருந்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோட பாடியை வந்து இந்த முகன் இருக்கிற ஒரு டெவில்னு வச்சுக்கோங்க, கர்ஸ் சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம ஹீரோ வந்து பொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி பொசஸ் பண்ணும்போது அந்த மான்ஸ்டர், அதாவது முகன் என்ன சொல்லியிருப்பானா, என்னோட பவர் ஒன்றும் இது கிடையாது, என் பவர் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த உடம்பு, இந்த ஹியூமன் பாடி அப்படின்னு வந்து முகன் தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க டாபை வந்து இவன் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாபோட ஃப்ரெண்டு வந்து அவன் ஒரு காக்ரோச், அந்த காக்ரோச்சை அடிச்சு வரும்ல, அந்த மாதிரி தான் அவனுக்கு வந்து ஒரு காக்ரோச் லைஃப் ஃபர்ஸ்ட் தான் இருக்குது. ஏன்னா காக்ரோச்சா, அப்போ காக்ரோச்சுக்கெல்லாம் ஸ்கில்லெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா, நான் நினச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ முகன் வந்து அவனோட விரலை அப்படியே உடச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி உடைக்கும் போது ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது, குப்பை மாதிரி இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ மற்றவங்களாம் பார்த்தியா அவன் மென்டல் ஆகிட்டான்டா, அவன் உடம்பு அவன் உடச்சிக்கிட்டு அவன் லூஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாபோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே நம்ம ஹீரோ பற்றி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சைக்கோத்தனமாக ஒரு மூஞ்சி வந்துக்கிட்டு, ஸோ உங்களை மாதிரி பொடி பசங்க சீக்கிரம் சாவக்கூடாதுண்ணா, சீக்கிரம் என்கிட்ட வந்து சண்டை போடுங்க, நான் சண்டை போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு வந்து அந்த முகன் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி இன்னொன்று இடத்துல பார்த்தா நான் வந்துட்டேன், ஓ வாங்க வாங்க ஜீரோ, உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான், நீங்கள் எப்பயுமே வந்து எந்த கேஷுவலிட்டி எல்லாமே நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் போன எபிசோடில் அந்த மாதிரி ஜீரோன்னு ஒருத்தர் வந்துருப்பார்ல, அவர் வந்து என்ன சொல்கிறான்னா, அது நான் பக்கத்தில் இருந்தனால பெருசாக ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜீரோ வந்து எதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஸ்பெஷல் கிரேட் வாக்காவாய் வந்து வரும்னு நினச்சேன், ஆனால் அந்த இடத்துல எதுவும் அவள் வரல, ஸோ அவ்வளோவா டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாக்காவாய்னா இந்த மாதிரி கர்ஸ் ஸ்பிரிட்ஸு, கர்ஸ் ஆப்ஜெக்ட், அதாவது கர்ஸ்னா மான்ஸ்டர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது இந்த உலகத்தில் பார்த்தா வக்கவாயின்னு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லுங்கள், வக்கவாயின்னு சொல்லாமல், இல்லை வந்து நம்ம கர்ஸ் ஆப்ஜெக்ட் கர்ஸ் மான்ஸ்டர் அப்படி சொல்லாமல் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு அது கன்வீனியாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே கொண்டு போயிடுறேன். அப்போ அந்த நேரத்தில் ஜீரோ வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்துருப்பாங்களே, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க அந்த அட்டண்டர் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்தேன், நான் வந்துருச்சு, இந்த மாதிரி அந்த ஒரு கிரேட், அதாவது ஒரு ஸ்பெஷல் கிரேட் வக்காவை இன்சிடென்ட் நடந்துச்சு 6 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த இடத்துல அவனை பார்த்த மாதிரி நான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஜீரோ வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி பேடாக இருக்குது, ஏதோ நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரு டிமானிக் காராக வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லோரும் இது என்ன ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் ஏதோ ஒரு வக்காவை வந்துருச்சா, ஆனால் அது நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லை, அதுக்கு நம்ம இதுக்கு மேலே அதிகமாக இருக்கே, அப்போனா அது என்னவா இருக்கும், அது ஒரு ஸ்பெஷல் கிரேட் வக்கவாயா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த மான்ஸ்டர் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டாப்போட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து, என்னடா பேசிக்கிட்டு இருக்கா ஆச்சிக்கோ, எங்களை பார்த்தா பொடி பசங்க நான் சொன்னேன், இருடா உன் பல்ல அந்த இடத்துல ஒட்டைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில் இருந்து ஒரு ஃபயர் எனர்ஜியை வந்து நம்ம ஹீரோக்கு எதிராக அங்கே இருக்க முகனுக்கு எதிராக வந்து அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வரும்போது நம்ம ஹீரோ ஜஸ்ட் அப்படியே மூவ்மெண்ட் தான் கொடுக்குறான். ஆனால் அந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோ டாச் பண்ண மாதிரி இருக்குது, அந்த அட்டாக்லேருந்து உருவி வந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு சொடக்கு தான் போடுறான். அந்த அவனோட உடம்பு எலும்பு அப்படியே நொறுங்கிட்டு இருக்கு. இது நம்ம ஹீரோ கேஷுவலாக வந்துக்கிட்டு இருக்கானா, அப்படி வரும்போது அது அப்படியே அன்கான்சியஸாக விழுகிறான். இதோட
இதை பார்த்துக்கிட்டு இருக்க மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இந்த ஃபீலிங் இந்த எலும்பு உடைக்கிற ஃபீலிங் எனக்கு எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ சூப்பராக இருக்கே அப்படின்னு வந்து அந்த முகன் வந்து கத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை கத்திட்டு வரும்போது அந்த டாப்போட ஃப்ரெண்ட் இன்னொருத்த வந்து யார் இவன் உண்மையாக அச்சிக்கோ தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்த வந்து இவன் அப்படிலாம் இல்லை, சும்மா வந்து ஏதோ ஒரு பவர் வந்துட்டு ஏதோ ஆடிக்கிட்டு இருக்கான், இவனை இங்கேயே முடிச்சிடுறேன், இவன் ரொம்ப யூஸ்லெஸ் தான், ஆச்சிக்கோ முடிஞ்ச அதை தப்பிச்சு பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒருத்தன் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். பின்னாடி டாபா வந்து வான் பண்ணுறான் வேணான்னு. ஆனால் அந்த இடத்துல வந்து அவன் அப்படியே தரையில் கை வைக்கும் போது எக்கச்சக்கமான ரூட் வந்து நம்மளோட ஹீரோ முகேனை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. பிக் ரேப் அப்படின்னு சொல்லி நம்ம முகேனை ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பிடிச்சிட்டு அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அதுலேருந்து அசால்ட்டாக பூந்து வந்துக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கானா. அந்த இடத்துல அவன் ஷாக்காய் பார்க்குற என்னதுன்னு. அப்போ முகேன் வந்து அவனோட விரலை வச்சு ஒரு சுண்டு விடுறான். அப்படி சுண்டு விடும்போது அவன் அப்படியே பறந்து போய் விடுகிறான் அன்கான்சியஸாக. இந்த இடத்துல நம்ம ஹீரோ போர் அடிக்குது எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஏதாச்சும் கொடுங்கடா அப்படின்னு வந்து அது கத்திக்கிட்டு இருக்கு. இந்த சைடு யாரோ வராங்க, பெருசாக ஏதோ ஒரு வருது அப்படின்னு அந்த சைடு முகேன் திரும்பி பார்க்குது. பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த டாபா தான் அவனோட பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறான். அதுலேருந்து எக்கச்சக்கமாக கத்தி வந்து நம்ம நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. முகேன் வந்து அந்த சைடு இருக்கும்போது எங்களை ஒன்றும் தரைவு குறைவோ பார்க்காத ஆச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம அப்போ முகன் வந்து அந்த இடத்துல அசால்ட்டாக டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ கிடையாது அது அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு வந்து ஒன்றுமே புரியல, என்னது இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க முகன் வந்து பக்கத்தில், அதாவது இன்ஸ்டண்ட்டாக டெலிபோர்ட் ஆகி அந்த சைடு இருக்க அந்த டாபை கையை வச்சு ஒரே அடிக்கும் போது அவன் அப்படியே செவுத்துல போய் மோதுறான். நீ வெறும் ஒரு சின்ன பொடியந்தான், இதா இப்போ வந்துருச்சு அப்படின்னு வந்து முகன் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங் உடச்சிட்டு ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நீ வந்து என்னோட ரிவைலுக்காக செலிப்ரேட் பண்ணதுக்கு வந்திருக்கியா பிக்கை அப்படின்னு வந்து அந்த முகன் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல உனக்காச்சும் தெரியுது, இந்த மாதிரி பொடி பசங்க மாதிரி இல்லாமல் உனக்கு என்னோட அருமை தெரியுதுல்ல, இங்கே வா உன்னோட பவரை நான் மொத்தமாக ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு டாபா வந்து என்ன நடக்குது, என்ன ஆகிட்டு இருக்கு, அது ஆச்சிக்கோ இப்படி ஸ்ட்ராங் ஆனா, அது போக அவன் எப்படி அந்த அந்த டேஞ்சரஸான வக்காவைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான், நான் கனவு கண்டுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு அந்த முகன் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வா, இந்த இடத்துல நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், இப்போதான் நான் எந்திரிச்சிருக்கேன் வா அப்படின்னு வந்து அந்த சைடு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு வந்து முகனோட எனர்ஜி மொத்தமாக ட்ரெயின் ஆயிடுச்சு. அந்த முகன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதோட பவர் மொத்தமாக போயிடுச்சு. அந்த சைடு பார்க்கும்போது நம்ம ஹீரோட கான்சியஸ் வந்துருச்சு. என்ன நடக்குது, நான் உயிரோடு இருக்கேனா, எப்படி ஏதோ என் உடம்புல கோல்டான மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஓகே நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு வந்து அந்த சைடு முகன் சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி ஏதோ ஒன்று, நீ ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பி மொத்த எனர்ஜி கேதர் பண்ணிட்டு அந்த முகன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும்போது என்ஜாய் பண்ணுமா, இவன் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த இடத்துல 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை நான் பண்ண போகிறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கோம், அதை நம்ம ஹீரோக்கு கண்ணுக்கு வருது. அப்போ அதே மாதிரி நடந்துச்சுன்னா எக்கச்சக்க மக்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த சின்ன பொடியை வக்காவையை நான் முடிச்சுட்டு அப்புறம் என்னோட படுகொலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 6 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போதுன்னா அப்பனா நான் இவனை இப்படி விட மாட்டேன், அது ஏன் உடம்புல நான் கண்டிப்பாக விட மாட்டேன், என் உடம்பை திரும்பி எனக்கு கூட அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து தன்னைத்தானே வந்து கழுத்தை பிடிச்ச நெஞ்சை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்கான். அப்படி அமுக்கும் போது நம்ம ஹீரோக்கும் அந்த முகனுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு உள்ள. இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வர நேரத்தை அப்போ வக்காபாய் வந்து ஒரு ஃபார்மாக மாதிரி அப்படியே என்ன நடக்குது அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நான் திரும்பி வந்துட்டேன் எப்படி வந்து அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. குழந்தை இப்போ நீ என்ன பண்ணணும்னு நினச்சியோ அதை பண்ண நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு முன்னாடி அந்த வக்காபாய் இருக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் இப்போ என்னைய சுவிட்ச் பண்ணலன்னு வச்சுக்கோ, நீ இந்த இடத்துல செத்துருவ அப்படின்னு சொல்லும்போது அந்த வக்காபாய் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதுலேருந்து அசால்ட்டாக டாச் பண்ணுறேன். நம்ம ஹீரோக்கு எப்படி டாச் பண்ணேன் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த சைடு அந்த முகனுக்கு டவுட் வருது, இவன் இப்படி டாச் பண்ணுறான்னு பார்த்தா எல்லா அட்டாக்ல வந்து நம்ம ஹீரோ டாச் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் உடம்புக்கு மட்டும் வரல, இவன் கண்ட்ரோல் மட்டும் பண்ணலை, இவன் வந்து என்னோட பவரையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இது எப்படி இவன் பண்ணுறான் இப்படி அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோக்கு அதே நேரத்தில் தான் எப்படி என் பாடி வந்து நான் நினச்ச மாதிரி போயிட்டு இருக்கு, அந்த வக்காபாயோட மூவ்மெண்ட் எல்லாமே ஸ்லோ ஆகிட்டு இருக்கு, எப்படி நடக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ குத்துறான். அப்படி குத்தும் போது அந்த மான்ஸ்டருக்கு பெரிய டேமேஜ் வருது. அப்போனா என்னால் முடியுதா, என்னால் அட்டாக் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த வக்காபாய் வந்து அதோட டென்டக்கல் வச்சு நம்ம ஹீரோ பிடிக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி எரியுது. அப்படி எரியும் போது நம்ம ஹீரோக்கு பெரிய டேமேஜ். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ தொங்கிக்கிட்டு இருக்கான். அந்த சைடு அந்த வக்காபாய் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த சைடு இந்த முகன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்னோட பவரை நான் மொத்தமாக யூஸ் பண்ணும்
அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜோனுக்குள்ளே போகிறான். அப்படி போகும்போது நம்ம கோராகாமி ஆச்சிகோ ஸ்கில்லு இன்ஃபினிட்டி அவைக்கினிங் லெவல் 8 அப்படின்னு இருக்கு. அப்புறம் அந்த 8 கொஞ்சம் கொஞ்சமாக பெண்டாய் அது இன்ஃபினிட்டி ஃபார்மாக மாறுது. அப்படி மாறும்போது நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமான பவர் அப்படி உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓடுற பவர் வச்சு அந்த மான்ஸ்டர்னால நிற்க முடியல. அப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கும் போது நம்ம ஹீரோ கையை வச்சு இந்த ஒரு பாம் அட்டாக் யூஸ் பண்ணுறான். அது மூலமாக அந்த மான்ஸ்டர் மொத்தமாக செதறுது. அப்படி செதறும்போது அந்த பில்டிங் சேர்ந்து வெடிக்குது. அப்படி வெடிக்கும் போது அந்த மான்ஸ்டரோட சில பகுதி தான் இருக்குது. அந்த சைடு டாபா ஒரு சைடில் அன்கான்சியஸாக இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து நான் அந்த பில்டிங்கே வந்து ப்ளோ பண்ணிட்டேனா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது யார் இவன் யாரு அப்படின்னு அந்த சைடு அப்படின்னு முகன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அப்படி இன்னொன்று ஒரு வாய்ஸ் வருது. இது நான் முகனை என்கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்கே, அந்த டைம் நான் என்கவுண்டர் பண்ணும்போது அந்த டைமில் இருந்த பேட்டில் மாதிரியே இருக்கே, அப்போனா என்னோட நாலேஜுக்கு ஏற்ற பார்த்தா அப்போனா இல்லை அதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு அந்த சைடு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் ஒரு ஹீரோ தான். அந்த ஹீரோ பார்ட்டியில் இந்த மாதிரி இவர் ஒரு ஹீரோ தான். அந்த ஹீரோ பார்ட்டியில் நம்ம முகனுக்கு எதிராக போராடி ஒரு சண்டை போட்ட ஒரு கேரக்டர் தான். ஸோ இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா லைக் போடுங்க. அடுத்த சாப்டரில் பார்த்துருவோம் வாங்க வீடியோ. ஸோ பை கைஸ்.